கணேஷ், நான் உங்கள்கிட்டே கூட தொடங்குறேன். என்ன அடிப்படையில் இது வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அடிப்படை வேலைகளை உறுதி செய்கின்ற ஒரு பொறுப்பு அந்தந்த அரசாங்கத்திற்கு உண்டு. இது இன்னைக்கு நேற்று அல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் முதல்ல பன்னாட்டு நிறுவனமாக ஃபோர்டு நிறுவனம் இங்கே கால் ஊன்றிய பொழுது முதல் போராட்டத்தை முன்னெடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை நாங்கள் திரட்டி இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்புகள் இங்கே படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இதே பகுதியில் அவர்களுக்கான வேலையை உறுதி செய்வதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் அப்பவே முன்வைச்சோம். ஓகே. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கலனாம கூட போதுமான முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ஒரு பார்ட்டு. ஆனால் அதுவே இடஒதுக்கீடாக இருக்கணும் அப்படின்னு வரும்போது அது செயல்பாட்டில் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் சினாரியோல இருந்து கேள்வி எழுப்புறாங்க தொழில்துறை சார்ந்தவர்கள். அதாவது சதவீதத்தின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா 70% இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளூ கலர் ஜாப்ஸ்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாநிலத்தில் அதுக்கான ஒரு வரைமுறை வைத்திருக்கிறார்கள். இப்போ ஆந்திராவில் எடுத்தீங்கன்னா 30,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ளே இருக்கிறவர்கள், அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இருப்ப கல்வி தகுதியை தாண்டி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகளில் அடித்தட்டு மக்கள் அதிகமாக போய் நிற்பாங்க. அவங்கள போய் இன்னொரு இடம் மைக்ரேட் ஆகி போய் வேலை செய்யுங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்கிறத விட நம்ம பகுதியில், ஏன்னா நம்மளுடைய வரிப்பணம் நம்மளுடைய சலுகைகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் இருக்கிற பகுதி, இப்போ செய்யார் சிப்காட்னு எடுத்தீங்கன்னா, சிப்காட்டில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கு. ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு முழுசுமாக உறுதி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. இன்னும் இன்னைக்கு அந்த பகுதியில் இளைஞர்கள் படித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கு. இப்போ அவர்களுக்கான அந்த உரிமை வந்ததுன்னா இன்னும் அதிகமான பேர், அதை 100% போய் சேர்ந்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல, இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகளை அந்த பகுதியில் உறுதி செய்ய முடியும். ஆனால் நடைமுறையில் இப்போ நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் தொழிற்சாலைகளில், அது திருப்பூர் மாதிரியான இடமா இருக்கலாம், இல்லை ஹொசூர் மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்ரீபெரும்புதூராக இருக்கலாம், சென்னையினுடைய பல வேலைகளில் இன்னைக்கு வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இது ஒரேடியே அதை மாற்ற முடியுமா? இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தேவைகளை தாண்டி அவங்க இருந்தால் தான் நடத்த முடியும்னு தொழில் நடத்தக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். இது 2 விதமாக பார்க்கணும். இப்போ முதலீட்டாளர்கள், தொழில் நிறுவனங்கள் அவர்கள் லாபம் நோக்கத்தோட செயல்படக்கூடியவர்கள். லாபம் இல்லைன்னா தொழிலை நடத்த முடியாது. அதுதான் சொல்றேன். அதாவது லாபம்னா நீங்க 1 பைசா 80 பைசா இன்னைக்கு லாபம், 80% இன்னைக்கு லாபம்னா அதை 100% நாளைக்கு எப்படி மாத்தலாம் அப்படின்ற சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா ஒரு அரசாங்கத்தினுடைய சிந்தனை நம்முடைய மக்களை எப்படி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, எப்படி அவர்கள் வாழ்வியலை மேம்படுத்துவது, இது அரசாங்கத்தினுடைய சிந்தனையாகும். ஒரு மினிமம் கேரண்டியை நம்ம செய்வோம். நம்ம வெளியில இருந்து நீங்க ஆளை கூட்டிட்டு வராதீங்க, செய்யாதீங்கன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு அளவுகோல் வைத்தாவது நீங்க நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இப்ப உதாரணத்துக்கு திருப்பூர் நீங்க சொல்றீங்க, ஏன் திருப்பூர்ல வட மாநிலத்தவர்களை கொண்டு வேலைக்கு வைக்கிறாங்கன்னா ஒரே காரணம் தான், அவர்களுடைய கூலி குறைவாக இருக்கிறது. அங்கே இருந்து இங்கே வேலை செய்யும் போது எங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறது. அதனால தமிழர்களை வைத்து செஞ்சால் நஷ்டமாயிடும்ன்றதெல்லாம் கணக்கு இல்லை. நான் சொல்றேங்களே, இப்போ 80 ரூபா லாபம் வருது, அது 100 ரூபா லாபம் ஆப்பதற்கான வேலைகளை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் 80 சர்வதேச நிறுவனங்கள் இங்கே இப்போ சென்னையிலையோ பெங்களூர்லையோ இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களில் அவங்க இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா, கர்நாடக அரசனுடைய இந்த முடிவுக்கு பிறகு திரு சந்திரபாபு நாயுடைய மகன் உடனே ஒரு ட்வீட் போடுறாரு, ஆந்திரா அரசு எல்லாவற்றையும் கொடுக்க தயாரா இருக்கு, நீங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இது ஒரு சிக்கலா மாறாதா? சர்வதேச அளவில் இப்ப இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் இளைஞர்கள் உலகம் முழுக்க போய் வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு இது என்னவா பொருள்படும்? எல்லா இடத்துல ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா? கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மேனேஜிங் ஜாப்ஸ், மேனேஜிங் ஜாப்ஸ்லயும் அந்த பர்சன்டேஜ் கொண்டு வராங்க. அதுக்கு செகண்ட் லெவல் ஜாப்ஸ், அதாவது பி கேட்டகரி ஜாப்ஸ்லயும் அந்த பர்சன்டேஜ் கொண்டு வராங்க. ஆந்திரால என்னன்னா, ஆந்திரால இருக்கு நடைமுறையிலேயே அந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, ஆந்திரால தான் அந்த வரைமுறை வைத்து 30,000 சம்பளத்துக்கு கீழே இருப்பவர்கள் 75% பேர் இருக்கணும்னு அவங்களும் தான் வச்சிருக்காங்க. அது எல்லாமே நீதிமன்றத்தோட உதாரணத்துக்கு சொல்றேன், தலையீடுகளோட தான் இருக்கு. ஆனா நடைமுறையில் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டில இருந்து கூப்பிட தூரத்துல தான் இந்த ஸ்ரீ சிட்டி இருக்கு. ஸ்ரீ சிட்டியில போய் இவங்க செய்வதற்கான முழு வேலை வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. அப்ப அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய எங்க வர வேண்டியதா இருக்கு? கும்மிடி சிப்காட்ல இப்ப வேலை நிறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணக்கூடிய சூழ்நிலை? அப்ப அவங்க மாநிலத்தினுடைய உரிமையை அவங்க நிலைநாட்டுவது போல் நம் மாநிலத்தினுடைய உரிமைகளை நம்ம நிலைநாட்ட வேண்டும். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், நம்ம சுருக்கமா பேசலாம். விவாதத்துக்குள்ளே வர திரு ராமசுப்ரமணியன், இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இது அவசியமா இருக்கு? உள்ளூர் மக்களுக்கு கல்வியோ அல்லது வேலை வாய்ப்பையோ கொடுக்கறதுங்கிறது தான் ஒரு அரசனுடைய கடமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை நீங்க எப்படி பாக்க? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இது அப்பேரண்டா பார்க்கும்பொழுது ஏதோ சரியான முடிவாக தோன்றலாம். ஆனால் அப்படி எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் நான் பல்வேறு மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவன்.
அதுவும் டாப் பொசிஷன்ல இருந்தவங்க என்னுடைய வேலை செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜரியலாக இருக்கட்டும் அல்லது நான் மேனேஜரியல் கேட்டகரி நிறைய பேர் நிறைய ஸ்டேட்ல இருந்தவங்கலாம் தான் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இருக்கும் பொழுது அவருடைய திறமையை தான் நாங்கள் பார்ப்போமே ஒழிய லோக்கல் பீப்புள் நான் கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. இங்கே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த ஆர்கனைசேஷனுமே லோக்கல் பீப்புள் வித் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் காம்பிடன்சி இருந்ததுன்னா டெஃபினட்டாக கொடுக்கலாம். அதில் ஒன்றும் அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் யார் வேணாலும் அதாவது எடுக்கவே கூடாது, லோக்கல் பீப்புள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், 50% மேனேஜரியல் கெப்பாசிட்டி அந்த பொசிஷனுக்கு இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க பிரைவேட் செக்டார்லையும். அதே மாதிரி நான் மேனேஜரியல் கேட்டகரியில் 75% கொண்டு வராங்க. இந்த மாதிரி தகுந்த ஆட்கள் கிடைக்கலன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் 3 வருஷம் தகுதி அப்படிங்கிறத நம்ம விவாதிப்போம். இன்னொன்று இப்போ சிடி கேட்டகரியில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களில் அல்லது தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தகுதி, உடல் உழைப்பை கொடுக்கறது ஒன்று தான். அதை இங்கே இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அவர்களை விட்டுட்டு வெளியிலேருந்து கொண்டு வரதுங்கிறது உடல் உழைப்பை சுரண்டுவதற்கான ஒரு வழி. குறைந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு அல்லது கம்பெனிகள் தங்களுடைய லாபத்துக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ அரசாங்கம் உள்ள வர வேண்டி இருக்குங்கிறாரு திரு கணேஷ். இல்ல அதாவது இது பேசுறது கரெக்டா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் டினை அட் ஆல். பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு நம்ம ஊருக்காரங்க அங்க போறாங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க ஒரு திருப்பூர்லயோ அல்லது கோயம்புத்தூர்லயோ மற்ற இடங்களோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஏன் நான் என்னுடைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே எடுத்துட்டீங்கன்னா அந்த விவசாயிகள் கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் இன்னைக்கு இங்கே தமிழர்கள்லாம் வரமாட்டேன்றாங்க. அங்கேருந்து வடநாட்டிலேருந்து வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய பகுதியெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி வடநாட்டிலேருந்து வந்து வேலை செய்யறாங்க. நம்ம ஊருக்காரங்க அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயோ போறாங்க வராங்க, என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டாங்க. அவங்க அந்த வயல்லே இறங்குறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஆகவே யாருடைய குற்றம் அது? இல்ல, அதுதான் என்ன சிக்கல்னா, போதுமான அளவுக்கு ஊதியத்தை கொடுத்தால் வர தயாரா இருப்பாங்க. ஆனா ஊதியம் குறைவா இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு திருப்பூர்ல இண்டஸ்ட்ரிக்கோ அல்லது இங்க சென்னை மாதிரியான இடங்கள்லயோ நீங்க ஒட்டுமொத்தமா அவங்களை ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொண்டு வந்துடும்போது வருடம் முழுக்க இருப்பாங்க, வேலை எதுவும் நிகழ்ச்சிகளுக்கு போக மாட்டாங்க, விடுப்பு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே அட்வான்டேஜா இண்டஸ்ட்ரி சொல்லுது. அது எல்லாமே தொழிலாளர் விரோத போக்கு அல்லது அவர்களுக்கான உரிமை சார்ந்ததுன்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்ப No. நாம it should not be treated as a bonded labor. ஓகே, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களே அங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த ஊதியம் வழங்கப்படுகின்றது, வழங்குவதற்கு ரெடியாக மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஆனால் அவர்கள் வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லை. அவர்கள் இன்னைக்கு விவசாய கூலியாக வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க வேற ஒரு கம்பெனிகள்ல போனோம் அப்படிங்கிற மாதிரி. அங்க கம்பெனிகள்ல போனாலும் பிசிக்கலா நீங்க வேலை பாக்குறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அவங்க தயாராகவே இல்லை. ஆகவே இது என்ன ஆகும்னா, இன்னைக்கு யூ டேக் த கேஸ் ஆஃப் அமெரிக்கா. ட்ரம்போட இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் என்ன ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்றது அவருடைய இந்த எலெக்ஷன் சமயத்துல என்னன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு தகுதி திறமை இருக்கின்றதோ, அதுவும் குறிப்பாக டாப் யூனிவர்சிட்டிஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு நான் வீசா இது கிரீன் கார்டை கொடுத்துடுறேன், நீங்க இங்க வாங்க எங்களுடைய நாட்டுக்கு, எங்க என்ரிச் மை கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்ப அந்த மாதிரி நிலைமை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு தான் அப்படி சொல்றாரு. அதே நேரத்தில் வேலைன்னு வரும்போது இந்தியர்களால அல்லது ஆசியாவில இருந்து வந்தவர்களால நம்மளுடைய வேலை பறி போயிடுச்சுங்கிற அந்த கேம்பெயினும் அங்க ஒரு பக்கம் போகுது. அதை முன்னெடுக்கிறவரும் ட்ரம்ப் தான். போன முறை அவர் பிரசிடண்டா இருந்த போது அதையும் முன்னெடுத்தார். நீங்க ஒண்ணு படிக்கிறவங்களுக்கு ஒண்ணு, ரெண்டாவது அங்க திறமையானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ரீடைன் பண்றது அவங்க மாதிரி எங்கேயும் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த காம்பிடன்ட் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த நாடு குரோ ஆகின்றதற்கு முக்கியமான காரணம் அந்த மனித வளம். அதை ரீடைன் பண்றது ரெடியா இருக்காங்க.